ஜனவரி 13, 2024 அதாவது நாளைக்கு உலகில் பல்வேறு இடங்கள்ல இருந்து செயல்படும் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் குளோபல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் காசா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த அழைப்பு மக்களாகிய நம்மளை நோக்கிதான். கடந்த 3 மாசமா இஸ்ரேல் அரசாங்கமும் ராணுவமும் காசாவில் வாழும் அப்பாவி பாலஸ்தீனிய மக்கள் மீது இன அழிப்பை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 3000த்திற்கும் மேற்பட்ட குண்டுகள் அங்க இருக்கிற அப்பாவி மக்கள் மீது போடப்பட்டிருக்கு. உலக அளவுல தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகளும் அங்க வீசப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 300க்கும் மேற்பட்ட மக்களும் குழந்தைகளும் அங்க ஆவரேஜா கொல்லப்படுறாங்க. 70% மேல அங்க வாழ்ற மக்களோட வீடுகள் தரம் மட்டமாக்கப்பட்டிருக்கு. ஐநாவின் கூற்றுப்படி இப்படி ஒரு மனித பேரழிவை இந்த உலகம் வேர்ல்டு வார் 1 and 2 டைம்ஸ்ல தான் சந்திச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் இஸ்ரேல் கவர்மெண்ட் மேல ஜினோசைட் கேஸை இன்டர்நேஷனல் கோர்ட்ல போட்டிருக்காங்க. அதே சமயம் உலகத்துல பல இடத்துல இருந்து இயங்குற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் நாளைய தினத்தை குளோபல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் காசான்னு அறிவிச்சு மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. நாளைக்கு குளோபலா பல சிட்டிஸ்ல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்களை திரட்டி இந்த இன அழிப்பு செய்யும் இஸ்ரேல் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஊர்வலமா போறாங்க. இன்றைய குளோபல் பாலிடிக்ஸ்ல இப்படியான ஒரு இன அழிப்பை இஸ்ரேல் கவர்மெண்டால எப்படி பண்ண முடியுது? அமெரிக்காவும் பிரிட்டனும் இஸ்ரேலுக்கு ஆதரவா நிக்கிறதுனால தான் இந்த காட்டு மிராண்டித்தனத்தை இஸ்ரேல் கவர்மெண்ட் அங்க இருக்கிற பாலஸ்தீன மக்கள் மீது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சக்திக்கு முன்னாடி எந்த வல்லாதிக்க அரசும் மண்டிட்டு தான் ஆகணும். அதற்காக தான் இந்த குளோபல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் காசாங்கிற முன்னெடுப்பு. நாமளும் நம்ம வாழ்ற இடத்துல இருந்து இதற்கான முன்னெடுப்பை, இதற்கான சப்போர்ட்டை தெரிவிப்போம். நான் இது வரைக்கும் பேசின எந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி யாருக்கிட்டையும் கேட்டதில்லை. ஆனா இந்த வீடியோவை அதிக அளவுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு உங்களை எல்லாம் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஃப்ரீ பாலஸ்தீன். ஜெய் பீம்.